வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. ஈரோடு மாவட்டம் உழைப்பிற்கும் வணிகத்திற்கும் பெயர் பெற்ற மாவட்டம் என்பது அனைவரும் அறிந்ததே. பவானி, காவிரி ஆகிய ஆறுகளின் நீர் ஆதாரத்தால் வேளாண்மை பெருக்கத்துடன் உள்ளது. அரசு அறிவித்துள்ள அம்மா பண்ணை மகளிர் காய்கறி உற்பத்தி குழுக்கள் தங்களின் விளைபொருட்களை பதப்படுத்தி உரிய விலை கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ள தேசிய உணவு பதப்படுத்தும் இயக்க திட்டத்தின் கீழ் 20 மகளிர் அடங்கிய குழுவிற்கு குளிர்பதன கிட்டங்கி அமைத்து கொள்ள உதவி செய்யப்பட்டுள்ளது. இதனை பற்றி கூறுகிறார் எஸ். பானுமதி அவர்கள். வேளாண் வணிகத்துறை மூலமாக கெமநாயக்கம்பட்டி கிராமத்தில் வந்து அம்மா பண்ணை மகளிர் குழு ஆரம்பிச்சிருக்கிறோங்க. அதிலிருந்து நாங்கள் எல்லாம் காய்கறிகள்லாம் போட்டு சத்தியமங்கலம் உழவர் சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க. எல்லாம் ஆளுக்கு 2 சென்ட் 5 சென்டில் தான் காய்கறி போட்டு கொண்டு வந்துட்டுருக்குறோங்க. அப்புறம் அதனால் வந்து குழுவெல்லாம் நாங்கள் நல்லா நடத்திட்டு வரவு செலவெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்குறோங்க. அதனால் எங்களுக்கு காய்கறி கொண்டு வந்தால் மிச்சமாகிருதுங்க. அது வைக்கிறது இல்லாமல் இங்கே குளிர்சாதன பெட்டி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த குளிர்சாதன பெட்டியில் கொண்டாந்து வச்சு நாங்கள் வேலையாக தான் வந்தபோது விற்றுக்கலாம், காய்கறி கெடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி காய்கறி அதிகாரிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்படின்னு எங்கள் அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்கன்ட்டு காய்கறியெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஏக்கர் அளவில் போடலான்ட்டு இருக்கிறோங்க. இந்த குளிர்சாதன பெட்டி எங்களுக்கு வந்தது எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக வசதியாக இருக்குதுங்க. காய்கறி மிச்சமாகிறத கொண்டு வந்து நாங்கள் வச்சு வேலை வர்றபோது நாங்கள் விற்பனை பண்ணிக்கலான்னு எங்களுக்கு வசதியாக தெரியுதுங்க சார். காய்கறிகள்லாம் தேங்காய்ங்க, தக்காளி, கீரை, புடலங்காய்ங்க, சுரக்காய், வெண்டைக்காய், பாகக்காய், பச்சை மிளகாய்ங்க, எல்லா காய்கறியும் நாட்டு காய்கறிகள் எல்லாருமே எல்லா காய்கறியும் கொண்டு வர்றோங்க சார். வேளாண் வணிகத்துறையிலிருந்து இவங்களே வந்து எங்களுக்கு பயிற்சி 1 மாத பயிற்சியை அளித்து அவங்களே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மூலிமா நாங்கள் தக்காளியில் ஜாம் பண்ணுறதுங்க, பிஸ்கட்டு இதெல்லாம் தயாரிக்கிறது, அந்த மாதிரி அதெல்லாம் தொழில் பயிற்சி எங்களுக்குமே ஒரு யூஸாக இருக்குங்க. இந்த பயிற்சி மூலிமா அவங்களே வந்து ஊறுகாய் இதெல்லாம் பண்ண அளவுக்கு எங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு அவங்களே வணிகத்துறையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. வேளாண் வணிகத்துறையிலேருந்து எங்களுக்கு அது நாங்கள் கலந்துக்கிட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப இன்னும் இதை விட சிறப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பாக தொழிலை அதில் ஒரு பயனடைஞ்சுக்குவோங்க. ஏன்னா எங்களுக்கு தக்காளி இதெல்லாம் வேஸ்ட் ஆகாதுங்க. அது மூலிமா எங்களுக்கு அதில் ஒரு பொருள் வந்து எங்களுக்கு அதை பயிற்சி கொடுத்தாங்கன்னா அது மூலிமா நாங்கள் தக்காளி ஜாமு இதெல்லாம் எங்களுக்கு அது ஒரு வருமானம் வருங்க. அதனால் இதெல்லாம் அவங்க வந்து எங்களுக்கு பயிற்சி மூலிமா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரம் பெற எஸ். பானுமதி அவர்களை 09362022797 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நேரடி நெல் விதைப்பிற்கு விதை நேர்த்தி மற்றும் களை மேலாண்மை குறித்து விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் இ. சுப்பிரமணியன் அவர்கள். நேரடி நெல் விதைப்பிற்கு சான்றிதழ் பெற்ற 80% கூடுதலான முளைப்பு திறன் கொண்ட விதைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட நெல் விதைகள் விதை நேர்த்திக்கு உட்பட வேண்டும். விதை நேர்த்தி என்பது நேரடி நெல் விதைப்பில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாகும். விதை நேர்த்தியை பற்றி அறிய வேண்டுமானால் எவ்வாறு போலியோ என்ற சொட்டு மருந்தால் இளம்பிள்ளை வாதம் என்ற கொடிய நோயை வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் அழித்தோமோ அதுபோல
விதை நேர்த்தி செய்வதால் விதைகள் மூலம் பரவக்கூடிய வேர் அழுகல் நோய் மற்றும் விதையில் ஒட்டி இருக்கும் பூச்சிகளின் முட்டைகளையும் கட்டுப்படுத்தி நல்ல சீரிய மகசூல் பெற ஏற்பாடு செய்யலாம். அதனால் விவசாய பெருமக்கள் அனைவரும் இதை ஒரு விழிப்புணர்வாக ஏற்றுக்கொண்டு விதை நேர்த்தி என்பதை மிக முக்கியமான தொழில்நுட்பமாக கடைபிடிக்குமாறு தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரடி நெல் பயிரை பொறுத்தவரை விதை நேர்த்தியாக முதலில் உயிர் பூஞ்சான கொல்லி சூடோமோனஸ் ஃப்ளோரசன் என்ற உயிர் பூஞ்சான கொல்லியை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் கலந்து 1 ஏக்கருக்கு தேவையான விதைகளுடன் கலந்து விதை 24 மணி நேரம் வைத்து பின்பு நுண்ணுயிர் ஊட்டச்சத்துக்களுடன் விதை நேர்த்தி செய்யலாம். அவ்வாறு 1 ஏக்கர் விதைக்கு 1 பாக்கெட் 200 கிராம் அசோஸ்பைரிலம் என்ற நுண்ணுயிரும் பாஸ்போபாக்டீரியா என்ற நுண்ணுயிரும் 1 பாக்கெட்டும் விதை நேர்த்தி செய்வதற்கு தேவைப்படுகிறது. இவ்வாறு விதை நேர்த்தி செய்யும் பொழுது உயிர் பூஞ்சான கொல்லிகளுடன் விதை நேர்த்தி செய்த விதைகளை கெமிக்கல் கொண்டு விதை நேர்த்தி செய்வதை தவிர்க்க வேண்டும். இப்பொழுது விவசாய பெருமக்களே, இந்த நேரடி நெல் விதைப்பில் களை மேலாண்மை பற்றி பார்க்கலாம். நேரடி நெல் விதைப்பில் மிக முக்கியமான மகசூல் இழப்பாக கண்டறியப்பட்டது களைகளால் ஏற்படும் இழப்பையாகும். குறிப்பாக இந்த நேரடி நெல் விதைப்பில் 70 விழுக்காடு மகசூல் இழப்பு களைகளால் மட்டுமே ஏற்படுகிறது. எனவே நேரடி நெல் விதைப்பை விதைத்ததிலிருந்து 50 நாட்கள் வரை களைகள் இல்லாமல் பார்த்து கொண்டால் மட்டுமே நேரடி நெல் விதைப்பில் அதிக மகசூலை எடுக்க முடியும். இவ்வாறு நேரடி நெல் விதைப்பில் ஒருங்கிணைந்த களை நிர்வாகம் என்பது மிக முக்கியமாகும். ஒருங்கிணைந்த களை நிர்வாகம் என்றால் அனைத்து முறைகளையும் ஒருங்கே இணைத்து நேரடி நெல் விதைப்பில் மேற்கொள்ள வேண்டும். முதலில் கோடை உழவு செய்து நிலத்தை தயார் செய்ய வேண்டும். பின்பு லேசர் கருவி கொண்டு நேரடி நெல் விதைப்பு செய்யும் நிலங்களை சமப்படுத்த வேண்டும். நன்கு மக்கிய தொழு உரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தேவைப்படின் வரப்புகளை எல்லாம் சரி செய்து வரப்புகளில் களைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேவைப்படின் களைக்கொல்லிகளை இட்டும் கைகளை எடுத்தும் நேரடி நெல் விதைப்பில் களைகளை வெகுவாக குறைக்கலாம். அவ்வாறு நேரடி நெல் விதைப்பில் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆராய்ச்சியின் விளைவாக நிறைய களைக்கொல்லிகள் இப்பொழுது இருக்கின்றன. குறிப்பாக களை முளைப்பதற்கு முன் மற்றும் களை முளைத்த பிறகு கட்டுப்படுத்தக்கூடிய களைக்கொல்லிகள் ஏராளமாக உள்ளன. குறிப்பாக நேரடி நெல் விதைப்பு புழுதியல் செய்யப்பட்டால் பெண்டிமெத்திலின் என்ற களைக்கொல்லியை ஏக்கருக்கு 1 லிட்டர் என்ற அளவு 20 கிலோ மணலுடன் கலந்து விதைத்த 3ஆம் நாள் சீராக தெளிப்பு நீர் என்ற சீராக தண்ணி வைத்து கொண்டு சீராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலையாட்கள் கொண்டு தூவ வேண்டும். அவ்வாறு புழுதி வயலில் நேரடி நெல் விதைப்பு மேற்கொண்ட வயல்களில் விதைத்த 45வது நாள் ஒரு கைகளை எடுத்து களைகளின் இழப்பை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். சேற்றில் நேரடி நெல் விதைப்பாக இருந்தால் களை முளைப்பதற்கு முன் தெளிக்கக்கூடிய களைக்கொல்லியான பிரிட்டிலா குளோர் ப்ளஸ் பயிர் பாதுகாப்பனுடன் ஏக்கருக்கு 50 மில்லி என்ற மருந்தினை 20 கிலோ மணலுடன் கலந்து விதைத்த 3ஆம் நாள் சீராக நிலத்தில் நீர் வைத்து கொண்டு சீராக தூவ வேண்டும். அவ்வாறு தூவப்பட்ட வயல்களில் மேலும் களைகள் இருப்பின் ஏக்கருக்கு 8 கிராம் என்ற அளவிலும் அல்லது ஏக்கருக்கு 400 கிராம் என்ற அளவில் 240 சோடியம் சால்ட் என்ற உப்பை விதைத்த 25ஆம் நாள் கைத்தெளிப்பான் கொண்டு விதைத்தும் கைத்தெளிப்பான் கொண்டு தெளித்தும் களைகளை வெகுவாக குறைக்கலாம். இவ்வாறு களைக்கொல்லிகள் இட்ட வயல்களில் அடுத்த 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் வரை தண்ணீர் பாய்ச்சுதலோ தண்ணீர் வடித்தலோ செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தோமானால் களைக்கொல்லியின் நஞ்சு குறைய வாய்ப்பிருக்கிறது. களைக்கொல்லி இட்ட வயலில் கைக்களையாக விதைத்த 45ஆம் நாள் கை களை எடுக்கும் கருவி கொண்டோ அல்லது ரோட்டரி மற்றும் உருளை வடிவ களை அமைப்பான் கொண்டோ களைகளை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு விவசாய பெருமக்களை மேற்கூறிய ஒருங்கிணைந்த களை கட்டுப்பாடு முறைகளை மேற்கொண்டு குறிப்பாக நேரடி நெல் விதைப்பில் ஏற்படும் களைகளால் ஏற்படும் மகசூல் இழப்பை தவிர்த்து நேரடி நெல் விதைப்பில் அதிக மகசூலை பெற தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரம் பெற இ. சுப்பிரமணியன் அவர்களை 04 35 24 72
098 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இந்த பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம்.